என் பொண்ணோட ஆசையை வந்து நான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டேங்க. என் பொண்ணு கேட்டிருந்தாங்க, நம்ம டெரஸ் கார்டனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக செடி வளர்த்தி எனக்கு வந்து கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வாட்டர்மெலான் ரொம்ப பிடிக்கும். வாட்டர்மெலான் வளர்த்தி எனக்கு ஆர்கானிக்காக க்ரோ பண்ணி கொடுங்கம்மா, ஆர்கானிக்காக வளர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. போன வருஷம் நான் ட்ரை பண்ணேங்க. போன வருஷம் வந்து நிறைய பிஞ்சு வந்தது, ஆனால் காய் வர விடலை, அணில் விடலை. அதுவும் இல்லாமல் பூலே காஞ்சி காஞ்சி கொட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலான் வந்திருக்கு. அந்த வாட்டர்மெலானை கட் பண்ணிட்டு பார்க்கலாம் எந்த சைஸில் இருக்குன்னு. நான் வந்து என்னோட டெரஸ் கார்டனில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக தாங்க நான் வந்து வளர்த்துறேன். எல்லா பிளான்ட்டையும் நான் வளர்த்திட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர்மெலான் வந்து, அதாவது தர்பூசணி பழம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குங்க. சின்ன பழம்தான், இருந்தாலும் எனக்கு இது வந்து டெரஸ் கார்டனில் என்னோட கையால் வளர்த்தி ஆர்கானிக்காக வளர்த்தி நான் இதை வந்து க்ரோ பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற போது இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு கேட்டிருந்தாங்க, வாட்டர்மெலான் வேணுமா, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ஆர்கானிக்காக வளர்த்து கொடுங்க, உங்கள் கையால் வளர்த்து கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சவாலே விட்டுருந்தாங்க. நான் அந்த சவால் போன வருஷம் வந்து நிறைவேற்ற முடியல, இந்த வருஷம் நான் நிறைவேற்றிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இத்திரியூண்டு தான், சின்ன பழம்தான், இருந்தாலும் நம்ம கையால் ஹார்வெஸ்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம டெரஸ் கார்டன் வாட்டர்மெலான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோங்க. அந்த தொட்டியில் இருக்குது, அந்த க்ரோ பேக்கில் இருக்குது வாட்டர்மெலான். பாருங்கள், நம்மளோட டெரஸ் கார்டன் வாட்டர்மெலான் இந்த அளவுக்கு இருக்குங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து பறித்து எடுத்துக்கலாம். பறிச்சாச்சு. பாருங்கள், இதுவுமே அணில் வந்து டச் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம பறிச்சாச்சு. இது வந்து எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள சதை இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், கட் பண்ணிட்டு பார்க்கலாம். வாட்டர்மெலான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் நெல்லிக்காய் மரங்க. என்னோட ஃபேவரட் நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் இப்பவும் இருக்குங்க, இதுல காய் இருக்கு. பாருங்க, உங்களுக்கு பறிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, நெல்லிக்காய் இதுல எப்பவுமே காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இதுல வந்து நெல்லிக்காய் இருக்கு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காய் காய்ச்சிருதுங்க. நெல்லிக்காய் வந்து எப்போவுமே நமக்கு மாடி தோட்டத்துக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 நெல்லிக்காவை பறித்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு எப்போதும் காய் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சீசனே இல்லை, அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ நெல்லிக்காய் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, கொத்து கொத்தா நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காவாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்றதுல சூப்பராக இருக்குங்க. இந்த வாட்டர்மெலானை கட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க. என்னோட